ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதிய மழையின்றி செங்கற்படை வளநாடு உள்ளிட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் கருகி நெல்மணிகள் எல்லாம் பதராக மாறியிருக்கிறது. நெற்பயிர்களில் கால்நடைகளை மேயவிட்டு சோகத்தில் மூழ்கியிருக்கும் விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை கேட்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் வானபார்த்த பூமியாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் முதுகுளத்தூர் தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் நடப்பாண்டு நெல் விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் செங்கற்படை. இந்த செங்கற்படை வளநாடு பகுதிகளில் நெல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்குள்ள விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு மேய்ச்சலை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது அந்த விவசாயி ராமாயி நம்மளோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம், எவ்வளவு விவசாயம் பண்ணீங்க? நாங்க விவசாயம் போட்டோம் சார். எங்க கிராமத்துல எங்க வயல்கள்ல போட்டோம். நெல் விளையலை, மழை இல்லாத காரணத்தினால பயிர் விளையாம இருக்கவும் நாங்கள் நகை நட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இது விவசாயம் போட்டு எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல. மறுபடியும் நாங்கள் ஆடு மாட்டை விட்டு மேய்ச்சல் விட்டோம். எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் போட்ட செலவுக்கு கூட ஒரு நகை நட்டு கூட திருப்ப முடியாத நிலைமையில இருக்கோம். எல்லாமே நகை கடைகளில் வச்சு தான் நாங்கள் செஞ்சோம். எந்த வருமானம் கிடையாது. இதை திருப்புறதுக்கும் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு கூட்டுறவுள்ள சொசைட்டியில் நாங்கள் கடன் வாங்கி தான் இந்த சாகுபடி செஞ்சோம். அந்த சாகுபடி தள்ளுபடி நிவாரணம் செய்கிறதுக்கும் அரசாங்கமே எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். விவசாயி சாத்தையா இருக்காரு. இங்க எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்ணீங்க? என்ன பாதிப்பு, என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? 2025-26 ஒரு 600 ஹெக்டரு விவசாயம் பண்ணோம். இதில் பிஞ்சை நிலம் ஒரு 300 ஹெக்டருக்கு பாதிப்பாகி போச்சு. அதில் சேர்ந்த ஊர் செங்கற்படை, வளநாடு, தெய்வதனம், இந்திரா நகர், புஷ்பவனம், பொன்னக்கரை. இந்த பகுதிகள் பூரா விவசாயம் பாதிப்பாகி போச்சு. ரெண்டாவது, நாங்கள் இருக்கிற காசுகளை வட்டிக்கு வாசிக்கு வாங்கி சொசைட்டிகளில் அடகு வச்சு நகைகளை அடகு வச்சு விவசாயம் செஞ்சோம். விவசாயம் செஞ்சதுக்கு எங்களுக்கு திருப்தியான மழையும் பெய்யாதனால விளையலை. மறுபடியும் எங்கள் நிலத்தில் ஆட்டு மாட்டை விட்டு இப்போ மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு உரிமையாக எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அதாவது இந்த பகுதியில் விவசாயம் செய்தவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் அந்த அறுவடை செய்து வீட்டிற்கு நெல்லை எடுத்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதும் தற்போது அந்த இடங்களில் தாங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு அதை மேய்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் பல ரூபாய் கடனை வாங்கி விவசாயம் செய்ததால் அதற்கான தள்ளுபடியினை குறிப்பாக தமிழக அரசு கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல் இதனை முறையாக ஆய்வு செய்து அதற்கான இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.